ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஆப் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் நேம் வந்து மணி ஃபிளிப். ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் ஆப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் டெக்னாலஜிஸ், அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு ஓவர்வியூ வந்து இப்போ நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். ஒன்ஸ் நீங்க செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் ஒரு ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும், ஹோம் பேஜ். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஆப். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கரன்சி கன்வர்ஷனுக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஆப் தான். நம்ம யூசர் வந்து எந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து இன்புட் கொடுக்குறோமோ, ஸோ நம்மளுக்கு என்ன டிசைட் அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கரன்சி வேல்யூ வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ஏபிஐ வந்து பேக்எண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த கன்வர்ஷன் ஒர்க் எல்லாமே பேக்எண்ட்ல இருந்து பார்த்துக்கும். ஸோ இந்த ஆப் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம ஃபாரின் ட்ரிப்க்கு டிராவல் பண்றவங்க, இல்லை இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு ஸோ கரன்சி வந்து அன்னைக்கு எவ்வளோ வேல்யூல இருக்கு. லைக் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ வந்து யூஎஸ் டாலருக்கு எவ்வளோ வந்து கரண்ட் வேல்யூல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரியல் டைம் கரன்சி கன்வர்ஷன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளால ரியல் டைம்ல நம்மளால வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து நம்மளுக்கு யூஎஸ் டாலரோட வேல்யூ எவ்வளோ, இந்தியன் கரன்சியோட வேல்யூ எவ்வளோ, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ரெண்டு கரன்சி, இதுல வந்து மல்டிபிள் கண்ட்ரிஸோட கரன்சி வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுதான் செகண்ட் ஃபீச்சர். அண்ட் லாஸ்டா இருக்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸா தான் இருக்கும். எந்த யூசரா இருந்தாலும் இதை வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் 3 ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் இங்க வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜாவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் கோடிங் வந்து ஜாவா பேஸ்ட் தான். நம்ம இதை டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஐடி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். யூஐ டிசைன் ஃபுல்லாவே XML மெட்டீரியல் டிசைன் காம்பனன்ட்ஸ், ஸோ இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பேக்எண்ட்ல சொன்ன அந்த ஏபிஐ வந்து இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏபிஐ. ஸோ இதுல வந்து இந்த ஆப் நம்ம பில்ட் பண்றதுக்கு நம்ம இதுல வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இவங்க வெப்சைட்ல. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு சர்டைன் கோட்டாஸ் வந்து இருக்கும் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நம்மளுக்கு அதுவே எனஃபா இருக்கும் ஆப் பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்டோட மொத்த ஓவர்வியூ. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் அண்ட் டெமோ பார்ட் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வந்து நம்ம வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி zip ஃபைல் தான் இருக்கும். நம்ம வந்து இதை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்குள்ளதான் வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு எய்தர் நீங்க WinRAR இல்ல 7zip எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்க சிஸ்டம்ல இருக்கிறது. நான் வந்து WinRAR யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ இங்க வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த ஃபைல் பாஸ்வேர்ட் வந்து நம்ம வெப்சைட் நேம் ஜீனி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்ட். அந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாம ஜீனி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்ட் இதுதான் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எல்லா ஃபைல்ஸும் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடியில வந்து ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்க சிஸ்டம்ல போயிட்டு ஸ்டார்ட் மெனு கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணோம். அதை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து டெமோ ஃபோல்டர்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஓபன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல வந்து நான் டெஸ்க்டாப்ல டெமோ ஃபோல்டர் கீழே மணி ஃபிளிப் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. திஸ் விண்டோ ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றப்ப உங்களுக்கு ப்ராஜெக்ட்
எல்லா ஃபைல்ஸுமே வந்து இண்டெக்ஸ் ஆகணும் அண்ட் அதுக்கப்புறம் உங்க டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. நீங்க லாக்லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்லி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பில்ட் சக்சஸ்ஃபுல்னு இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸோ இது வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இது மேலே போயிட்டு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு மொத்தமே நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப் ஃபோல்டர். இதை ஓபன் பண்ணீங்கன்னா சோர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் வந்து நம்ம ஜாவா ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு ஏபிஐ கனெக்டட், ஃபைல் ஸ்ட்ரீம், மெயின் ஆக்டிவிட்டி, அப்புறம் செட்டிங்ஸ் ஆக்டிவிட்டி. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் திங் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனலா மாத்துறதுக்கு நம்ம வந்து ஏபிஐ வந்து கீ ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த கீ வந்து நம்ம சோர்ஸ் கோட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏபிஐ கனெக்டர் இந்த ஃபைல் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர்றப்போ இங்க லைன் நம்பர் 17 இதை பாருங்க. ஸ்ட்ரிங் பேஸ் யூஆர்எல் ஈக்குவல் டு இங்கதான் வந்து நம்ம அந்த யூஆர்எல் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ எந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கரன்சியோட வேல்யூ பேஜ் பண்றோம்ட்டு இங்கதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அண்ட் இந்த இடத்துல வந்து யுவர் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம டீம் வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட கீயை வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெப்சைட் நம்ம இப்போ போலாம் அது ரெஃபர் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட வெப்சைட். நீங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூகுள் போகணும். கூகுள் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏபிஐ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வர இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இவங்க வந்து கரண்ட்லி இப்போ 161 வந்து கண்ட்ரிஸோட கரன்சியோட கன்வர்ஷன் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து மொத்தம் என்ன. அண்ட் இதுல வந்து நம்ம இமெயில் யூஸ் பண்ணி நம்மளால ஃப்ரீயாவே ஏபிஐ கீ வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ மந்த்லி வந்து சர்டன் கோட்டா இருக்கும், லைக் 1000 ரெக்வஸ்ட் மாதிரி. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃப்ரீ கோட்டா வந்து நம்ம எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் டே வந்து நம்மளுக்கு வந்து கரன்சி வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி வந்து 1.5K ரெக்வஸ்ட் வந்து நம்ம ஆப்ல இருந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். லைக் ஈச் டைம் நம்ம வந்து ஒரு கன்வர்ஷன் வந்து நம்ம ஆப்ல வந்து பண்றப்பையும் ஒரு ரெக்வஸ்ட் வந்து இந்த ஏபிஐக்கு பேக் எண்ட்ல போகும். ஸோ அதுதான் வந்து கன்சிடர் அஸ் 1 ரெக்வஸ்ட். ஸோ அந்த மாதிரி மந்த்லி நீங்க வந்து 1.5K அதாவது 1500 ரெக்வஸ்ட் வந்து நீங்க மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே மொத்தமே ஃப்ரீ தான். ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கெட் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க இமெயில் அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்லாம் செட்டப் பண்ண சொல்லும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஆப்ல வந்து கோடிங்கை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்குமே இவங்க வந்து டாக்குமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதையுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்துட்டு ஏபிஐ என் பாயிண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து பேர் கன்வர்ஷன். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேர் கன்வர்ஷன் ஏபிஐ எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம ஆப்ல வந்து நம்ம ஏதோ ஒரு 2 ஸ்பெசிபிக் கரன்சியோட வேல்யூ வந்து மாத்துறப்ப இந்த வந்து பேர் கன்வர்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ல பார்த்த மாதிரி தான் நம்ம இந்தியன் ருபில இருந்து யூஎஸ் டாலருக்கு மாத்துறோம். சிமிலர்லி நம்ம யூஎஸ் டாலர் வந்து இந்தியன். ஸோ அட் டைம்ல வந்து 2 கரன்சிக்கு தான் அங்க வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த பேர் கன்வர்ஷன் ஏபிஐ வந்து யூஸ் பண்றது கன்வீனியன்டா இருக்கும். ஸோ அதுக்குதான் இது. ஸோ இங்கே வந்து யூசேஜ் கைடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து ரெக்வஸ்ட் வந்து போகும், ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் கெட் மெத்தட்ல. அண்ட் அதுக்கப்புறம் யூஆர்எல் வந்து இதுதான் அப் டு திஸ், இது வந்து யூஆர்எல். அண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஏபிஐ கீ வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம சோர்ஸ் கோட்லயும் பார்த்தோம். அண்ட் லாஸ்டா இருக்கிறது பேருக்கு அப்புறம் எந்த 2 கரன்சி. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக்கெண்ட்ல கோட் வந்து ஃபெட்ச் பண்ணிக்கும். யூசர் வந்து எதை வந்து கிளிக் பண்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா டைனமிக் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து கீ மட்டும் இங்க ஆட் பண்ணணும் மேனுவலி. நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஏபிஐ ரெஸ்பான்ஸ். ஸோ ரிசல்ட் இருக்கும் சக்சஸா இல்லையான்ட்டு, அதுக்கப்புறம் எப்போ அப்டேட் ஆச்சு அந்த டைம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் எந்த கரன்சி பேஸ் இது, டார்கெட் இது, கன்வர்ஷன் ரேட். ஸோ எல்லாமே வந்து இப்படிதான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்க போஸ்ட் மேன் அந்த மாதிரி எதனா டூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஏபிஐயோட டாக்குமெண்டேஷன். இது கீழே இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபுல்லா ரீட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க இன்னும் வேற சில ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம கரண்ட் ஆப்புக்கு இது வந்து போதும். ஸோ நீங்க கீ ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க சோர்ஸ் கோட்ல ஜஸ்ட் இங்க போயிட்டு வெறும் இந்த யூஆர் ஏபிஐ கீங்கிற பிளேஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணா போதும். சேஞ்ச் பண்ணிட்டு உங்க ஃபைலை மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. இதன் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து கிரேடில் வந்து சிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஹேம்பர்கர் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. சிங்க் ப்ராஜெக்ட் வித் கிரேடில் ஃபைல்ஸ். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கிரேடில் சிங்க் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பில்டு சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ இது இந்த ஸ்டெப் வந்து நீங்க மறக்காம பண்ணணும். உங்க ஏபிஐ கீ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரேடில் ஃபைல் கூட உங்களுக்கு சிங்க் பண்ணணும். இந்த ரெண்டுமே வந்து எசென்சியல் ஸ்டெப். அப்பதான் வந்து ஆப் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம கோடிங் பார்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ரிசோர்ஸ் ஃபோல்டர். இங்கதான் வந்து நம்ம ஆப்போட லோகோ இதெல்லாம் வந்து செட் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுக்கு வேற எதனா லோகோ எல்லாம் செட் பண்ணா ஸோ இங்கதான் வந்து வேல்யூ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லே அவுட்லாம் நம்ம பார்க்கணும்னா இங்கதான் பார்க்கலாம். மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து யூஐ வந்து இங்கதான் டிசைன் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல இந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம இங்கதான் பண்ணுவோம். ஜஸ்ட் இதே டிராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர் மாதிரி தான் இருக்கும். எது வேணுமோ நம்ம ட்ராக் பண்ணி இங்க போட்டுட்டு நம்ம வேணுங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க மேல வந்து நம்ம 3 இது சேஞ்ச் பண்ணிக்க முடியும் வியூ. இது வந்துட்டு கோடிங் வியூ. ஸோ இது வந்து ஃபுல்லா கோட் வியூல இருக்கும். நம்ம கோட் ஜஸ்ட் போயிட்டு எடிட் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கும். இது வந்து கோடும் இருக்கும், டிசைனும் சைட்ல பேனலா இருக்கும். ரெண்டுமே வச்சு எடிட் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்டா டிசைன் மட்டும். ஸோ இந்த மாதிரி 3 வியூ வந்து மேல இருக்கும். யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பை. அண்ட் லாஸ்டா இருக்கிறது ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட். ஸோ இந்த ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கதான் வந்து நம்ம ஆப்க்கு வந்து நேம் எல்லாம் கொடுப்போம். ஸோ இங்கதான் ப்ராஜெக்டோட நேம், அதுக்கப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஸோ ஆப் வந்து என்னெல்லாம் பெர்மிஷன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் இங்க வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து பேசிக்கா இன்டர்நெட் அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ அதுதான் மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ஆப் லெவல் கிரேடில். இதுதான் பில்ட் டாட் கிரேடில். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் வந்து கிரேடில் சிங்க் அப்போ தான் எரர்ஸ் வந்து வரும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஆப்பை வந்து நீங்க ஏஜிபி வெர்ஷன் வந்து 8.7.3 அண்ட் கிரேடில் வெர்ஷன் 8.11.1. ஜாவா வந்து எய்தர் 17 or 21 எந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கன்வீனியன்ட்டா இருக்கும். நம்ம இப்ப கரண்ட்லி டெஸ்ட் பண்றது இந்த ஜாவா 21 வெர்ஷன்ல வச்சு டெஸ்ட் பண்றோம். ஸோ எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ இது ரெண்டையும் நீங்க எங்க வெரிஃபை பண்ணோம்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போயிட்டு இங்க ஹேம்பர்கர் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெர்ஷன் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து இதுதான் ஏஜிபி வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் கிரேடில் பிளகின் வெர்ஷன் 8.7.3 அண்ட் கீழே இருக்கிறது கிரேடில் வெர்ஷன். நீங்க வந்து கிரேடில் வெர்ஷன் மட்டும் தான் இங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏஜிபி வெர்ஷன் வந்து இது கோடிங்ல டைரக்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இங்க நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 2 திங்ஸ். அதுக்கப்புறம் ஜாவா வந்து நம்ம எங்க வெரிஃபை பண்ணா அகைன் மெனு போயிட்டு செட்டிங்ஸ், இதுல வந்துட்டு பில்ட் எக்ஸிகியூஷன் இதை ஓபன் பண்ணிக்கோங்க. அகைன் பில்ட் டூல்ஸ், இதுல கிரேடில். இப்போ இதுல வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரேப்பர் செலக்ட் ஆயிருக்கணும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா கிரேடில் ஜேடிகேன்னு இருக்கும். இதுல வந்து நான் கரண்ட்லி வெர்ஷன் 21.0.3 இதை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ரன் டைம்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இதை நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல இருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க மேனுவலாவும் ஜாவாவோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்தும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க கன்வீனியன்ட் தான். ஸோ இவ்வளவுதான் பேக் அண்ட் செட்டப். அண்ட் கிரேடில் டிபெண்டன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மினிமம் எஸ்டிகே 24 நம்ம வந்து இது பண்றோம். அண்ட் டார்கெட் இது வந்து 34, கம்பைல் பண்றதும் 34 வந்து பண்றோம் நம்ம ஆப்பை. ஸோ
24 ஏபிஐல இருந்து 34 ஏபிஐ வரைக்கும் நம்ம ஆப் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுதான் இதோட மீனிங். அண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் டிபெண்டன்சிஸ். இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், இந்த டிபெண்டன்சிஸ் தான் கரெக்டா இருக்கான்ட்டு. மேக் ஷூர் எதுவும் எரர்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது ரைட் ஹேண்ட் சைட்ல. இப்போ நம்மளுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல தான் ஹைலைட் ஆயிருக்கும், எதுவும் ரெட் கலர்ல லைன்ஸ் இல்லை. எல்லோ கலர் எல்லாமே வந்து ஜஸ்ட் நார்மல் வார்னிங் இல்லை எதனா சஜஷன் தான் இருக்கும். ஸோ அது வந்து நோ இஷ்யூஸ். இன்கேஸ் எதனா ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த இஷ்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். அப்பதான் வந்து ஆப் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ராஜெக்ட் லெவல் கிரேடல் ஃபைல். ஸோ இதுல வந்து பெருசா எதுவும் இருக்காது. கிரேடல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் டாட் கிரேடல். ஸோ அவ்வளவுதான். ஸோ கோடிங் பார்ட் அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். தென் நம்ம இப்போ வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணி லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் விர்ச்சுவல் டிவைஸ் வந்து செட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்டா இருக்க மெத்தட் வந்து நம்ம வச்சிருக்க ஆண்ட்ராய்ட் போனை டைரக்டா நம்ம லேப்டாப் இல்ல பிசி கூட யூஎஸ்பி கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி டீபேக்கிங் மெத்தட்ல நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல இந்த 2 மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா லாஸ்டா இருக்கிறது நீங்க மேனுவலா உங்க ஆப்பை பில்ட் பண்ணி அதை வந்து உங்க போனுக்கு ஷேர் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 3 மெத்தடையும் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது விர்ச்சுவல் டிவைஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். ஸோ இங்க வந்து நான் ஆல்ரெடி 2 டிவைஸ் வந்து சும்மா கிரியேட் பண்ணியிருக்கேன் விர்ச்சுவல் டிவைஸ். நீங்களும் உங்க ஆப்புக்கு உங்க டெஸ்டிங் ஏற்ற மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க மேல போய் பிளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கிரீன் சைஸ் வேணும், ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப், டிவி இதெல்லாம் சூஸ் பண்ணி ஸ்கிரீன் சைஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஏபிஐ கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு லாஸ்டா போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் சைஸ், ஓரியன்டேஷன் இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ரெடி ஆயிடும். ஒன்ஸ் டிவைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த பிளே பட்டன் இருக்கும், ஜஸ்ட் இது கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து டிவைஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பை வந்து இதுல வந்து ரன் பண்ணி பார்க்க போறோம். இங்கேயும் வெரிஃபை பண்ணிக்கலாம் எந்த டிவைஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம்ட்டு. அண்ட் இங்க வந்து ஆப்னு இருக்கணும், இது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிக்கணும் அதுவே. அண்ட் இங்க வந்துட்டு இந்த பிளே பட்டன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரன் பண்றதுக்கு, ஜஸ்ட் கொடுத்து ரன். இப்போ லாக்ல பாத்தீங்கன்னா இங்க கீழே எல்லாமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகி பில்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்தோடனே நம்ம ஆப் இங்க வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த லாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு பில்டு சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். இன்ஸ்டலேஷனும் இப்போ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆப் வந்து உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண விர்ச்சுவல் டிவைஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரன்சி கன்வர்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லாங்குவேஜ் யூஸ் 500. நம்ம வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்து இந்த வேல்யூவை மாத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ $500 வந்து நான் இந்தியன் ரூபிக்கு சேஞ்ச் பண்ண போறேன், கன்வெர்ட் பண்ணிட்டு நான் இதை கிளிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $500 வந்து நம்ம இந்தியன் ரூபியில 42,878 rupees வந்து அப்ராக்சிமேட்டா வருது. ஸோ இன்னைக்கு கரண்ட் டே மார்க்கெட் ரேட் வந்து ஒரு $1 வந்து 85.75 rupees வந்து வருது. ஸோ இதை எப்போ அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் டைம் ஸ்டாம்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால மல்டிபிள் கண்ட்ரியோட கரன்சி வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ணி நம்மளால வெரிஃபை பண்ண முடியும் வேல்யூ அன்னைக்கு டேட் எவ்வளோன்ட்டு. ஸோ இது வந்து ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிராவலர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒர்க் பண்றவங்களுக்கும். ரொம்ப சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஆப் சைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபோன்ல ரொம்ப ஸ்டோரேஜ் பிடிக்காது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செட்டிங்ஸும் வந்து 5 types ஆஃப் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யுக்ரைனியன், அப்புறம் ரஷ்யன், இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் பிரெஞ்சு, இந்த மாதிரி 5 types ஆஃப் லாங்குவேஜ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இங்க மேல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நம்ம டீம் பத்தின ஒரு அபவுட் அஸ் செக்ஷன் தான். இதுமே நம்ம வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ண முடியும்.
ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. லைக் ஆப் ஃபோல்டர் ஜாவா எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நம்ம ப்ராஜெக்ட் பற்றின ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பார்த்தோம், பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கப்புறம் என்ன ஏபி யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா டீடைல்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அகைன் உங்ககிட்ட நோட்டிஃபை பண்ண வேண்டியது, இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்றப்ப 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஏஜிபி வெர்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் கிரேடில் வெர்ஷன் அண்ட் லாஸ்ட்லி உங்க ஜாவா HTK வெர்ஷன். இந்த 3மே வந்து ரொம்ப எசென்ஷியல். நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த வெர்ஷன்லயே வச்சு அந்த ஆப்பை வந்து டெஸ்ட் அண்ட் ரன் பண்ணி பாருங்க, எந்த இஷ்யூஸும் வராது. மோஸ்ட்லி எல்லா கிரேடில் டிபெண்டன்சிஸ்லாம் கரெக்டா டவுன்லோட் ஆகி ஆப்பும் டெஸ்டபிளா இருக்கும். அதையும் தாண்டி நீங்க என்ன எரர்ஸ் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்ஸ் இல்ல இன்ஸ்டாகிராம் சேட் இல்ல டெலிகிராம்லயும் ரீச் அவுட் பண்ணலாம். நம்ம டீம் வந்து ஆக்டிவ்லி குவரிஸ் பார்த்துட்டு இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஐடியாஸ் நீங்க வச்சிருக்கீங்க, ஸோ எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி மோர் ட்ரெண்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ல வந்து அகைன் உங்க எல்லாரையும் மீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஜீனி. பை ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.